உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்கண்டு பத்திரிகையின் ஆசிரியர் இருந்து பல துப்பறை கதைகளை எழுதுவோம் யார் தெரியுமா? திரு தமிழ்வாணன் அவர்கள். கல்கண்டுல அவர் பேர் கீழே என்ன போடுறது தெரியுமா? மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். இந்த படத்தோட டைரக்டரோட பேரும் தமிழ்வாணன் தான். இவரும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். அவர் பேச்ச கேளுங்க என்ன சொல்றாருன்னு கேட்போம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா பெரியவங்க இருக்காங்க. நான் என்ன பேசிக்க முடியும்? சாதனை பட்டவர்களுக்கு மத்தியில் சாதாரணமாக என்ன பேசிக்க முடியும்? ஒன்றுமே பேச முடியாது. டாக்டர் பத்மஸ்ரீ அழகாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா? நல்ல நடிப்பாருன்னு சொல்ல முடியுமா? என்ன பேச முடியும்? இல்லை வாழ்க்கையை நல்ல பாடல் எழுதுவாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியும். மேலே இருக்கிறவங்க இந்த மேடையில் நிற்கிறதே ஒரு நல்ல பெரிய விஷயம். அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு மேலே பேசினா ரொம்ப தப்பு. அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசக்கூடாது. வைரம் ஜொலிக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ யாரை பற்றியுமே நான் பேச முடியாது. ஏன்னா சந்தோஷமாக இருக்குது. கமல் சாரோட ரசிகன் நான் சொல்கிறத விட நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவே கமல் சாரோட ரசிகர் தான். எங்கள் அண்ணன்கள்லாம் கமல் சார் ரசிகர் தான். நேற்று எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கமல் சார்லாம் வராது, கரெக்டாக பேசுறியா மேடையா அப்படின்னா. பட்டு எனக்கு இப்போ என்ன பேசுறதுக்கான்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது, கை நடிக்குது. அதான் உண்மை. நான் ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் வந்திருக்காங்க. ஏதோ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு எங்கேயோ அப்படின்ட்டு இல்லாமல் ஃபஸ்ட் நாள் நான் ஷூட்டிங் பண்ணும்போது 3 டைம் ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸாக பண்ணேன் அப்படிலாம் சொல்கிற எங்கள் டைரக்டர் வந்திருக்காரு. அவருக்கு பட்டாசா வெடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். அதனால் அவங்கள மேடையில் இருக்கிறவங்களை பற்றி நான் எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் பற்றி பேச முடியாது. படத்தை பற்றி பேசலாம்னா அதுவும் பேச முடியாது. ஏன்னா நான் படத்தோட டைரக்டர் ஆகிட்டேன். நானே படம் சூப்பராக இருக்குது, பாட்டு நல்லா வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா நிறையா வந்திருக்குன்னா அதை நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் அதையும் நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. யுவன் சார் இந்த பாடல் நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நான் சொல்ல முடியாது. கம்பெனிக்கு தனி கவி பாடுன்றது படம். இப்போ இசைஞானிக்கு இட்லி குக்கரும் இசை தாளாக போகுது அப்படின்ற மாதிரி யுவன் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ யுவன் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் அந்த கீபோர்டில் உட்காந்துருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப விருப்பமாக அந்த வேலை செய்வார். கீபோர்டை தொடர்றதை பார்த்தாலே காதலியோட கையோட விரலை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப மென்மையாக வந்து சொல்லுவார். ரொம்ப விருப்பமாக சொல்லுவார். நைட்டு 12 மணிக்கு போனாக்கா அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பாரு. ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ என்ன பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி என்ன பட் ஆனால் 2வது சாங் ஃபஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஏற்கனவே 2 படங்கள் பண்ணாமல் இருந்துச்சு. அது அவரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நயன்தாரா அந்த படத்தில் அவங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் நடிச்சு ரொம்ப பெரிய ஹீரோயின். அவங்களை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தில் ஏகாம்பரம் எனக்கு கருப்பாசல் பண்ண தெரியாது. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கருப்பாக தான் நடந்தார். ஸோ அவங்க படம் பார்த்துட்டு இயற்கை படம் பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணேன். ஸோ ஷூட்டிங் டைமில் வந்து பார்த்தவங்க கேட்டாங்க, ஏற்கனவே நீங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. தயாரிப்பாளர் நானும் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருந்தேன். ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆவார்னு நான் நினைக்கல. அவருக்கும் நான் டைரக்டர் ஆகணும்னு நம்பிக்கை கிடையாது. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் இடையில மீட் பண்ணோம். வேறு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் கூட இதுதான்
பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சீன் சொன்னோன்னே இந்த கதை ஃபுல்லாக சொன்னேன்னு சொன்னார். ஃபுல்லாக சொன்னோன்னே நான் ஆல்ரெடி நியூ படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பண்ணிட்டு சூர்யா சார் வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சூர்யா சார் எப்படி இந்த கதையை சொல்கிறது அப்படின்றது. ஏன்னா ஒரு ஹீரோ மட்டும்தான் சொல்லிடலாம். அவர் ஹீரோ, டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் தெரிஞ்சவர். 3 லாங்குவேஜ் சுற்றிட்டு இருந்தவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு எப்படி நம்ம கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு தயக்கமாக இருந்தது. இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நான் போனேன். ஃபஸ்ட் படம் பண்ண போகும்போது ஒன்றே மட்டும்தான் இருக்கும். என்னென்னா எப்படியாவது அந்த ஹீரோ ஓகே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 நடந்துச்சு. ஒன்று எப்படியாவது ஓகே பண்ணணும். 2வது ஐயோ ஓகே பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு 2 ஏன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கதை கேட்டுட்டு கதையில் தலையிட்டு ஏன் ஷார்ட் இப்படி வச்சாங்க அப்படி பண்ணாங்க எல்லாத்தையும் இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்க. சாங்லாம் அவருடைய படங்கள்லாம் நல்லா ஹிட் பண்ணுவார். சொன்னால்ன்றதுனால எல்லாரும் வந்துருப்பாங்க பார்க்கறதுக்கு. அதனால சரி முடியாத பிறகு நாளைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு அவர் ஏதாவது கேட்பாரு. நான் அடிஷ்னலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது கேட்டால் என்ன பண்ணுறது, அது கேட்டால் என்ன பண்ணுறது, ரொம்ப இதில் இருந்தேன். பார்த்தா அடுத்த நாளும் அதை பற்றி கேட்கல. ஸோ டெய்லி நான் ஏமாற்றதான் கடைசி வரைக்கும் ஏமாற்றி தான் போனேன். அவர் தான் ஜெயிச்சார். இப்போ படம் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இன்னை வரைக்கும் அவர் அப்போ எப்போ சொன்னாரோ எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி படம் முடிஞ்சிருச்சு. எனக்கு அதுதான் கூடுதல் பயம். ரொம்ப பொறுப்பு கொடுத்து எல்லாமே நீங்கள் தான். நான் ஏதாவது கொண்டு போனால் கூட சாங்கு ஏதாவது இல்லை டைரக்டர் நீங்கள் நல்லா பண்ணீங்க, டைரக்டர் நீங்கள் நல்லா பண்ணுங்க. என்ன சார் நான் ஏதோ ஏற்கனவே சில்வர் சிட்டியில் கொடுத்தா மாதிரியே சொல்கிறீங்க கேட்டு பார்த்தேன். இல்லைங்க அதெல்லாம் நல்லா வந்தேன். ஒரு டைரக்டரோட ஃபீலிங் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்றத எந்த விதத்துலையும் அதை கெட்டுறக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. நான் தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டேன். அதுக்கு ஒரு சாரி. ஸோ இன்னொன்று சொல்லணும்னா தன்னம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எனக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை அதை உற்சாகப்படுத்தி உங்களால் முடியும் நீங்கள் அப்படி இப்படி எது என்னை ரொம்ப போஸ்ட் பண்ணி விட்டதுனால எனக்கு சுத்தமாக தூக்கம் போய் எப்படியாவது இந்த படத்தை ஒர்க் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக ஒழுங்காக பண்ணிடியான்னு சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் அப்படி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னேன். ஸோ ஃபுல் பொறுப்பு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்னை 100 முழுமையாக நம்புறது. என்னை இந்த லைஃப்பில் எங்கள் அளவுக்கு அதிகப்படியான என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கு நான் நன்றி எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல. நன்றின்றத 3 வாரத்தில் சொல்ல எடுப்பேன் இல்லை. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இந்த மொத்த படமும் தமிழ்வாணன் இந்த கதையை கரெக்டாக எடுப்பான்னு என் மேலே வச்ச நம்பிக்கை. லக்ஷ்மண் இந்த படத்தை கரெக்டாக தயாரிப்பாருன்னு அவங்க மேலே வச்ச நம்பிக்கை. நாங்கள் 2 பேருமே புதுசு. ஸோ 2 பேருமே புதுசுன்றதுனால எங்களுக்கு பயமும் கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் படம் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசர்னா அவருக்கு எச்எஸ் சூர்யா அது மட்டும்தான் காரணம். ஸோ தேங்க்ஸ். மற்றும் இந்த படம் இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை போல் உங்கள் முன் நின்று கொண்டு இருக்கிறது. அதான் உண்மை. எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்றது தான். அதே மாதிரி தான் எனக்கும். நான் வேறு என்ன சொல்லியிருக்கேன். அது சின்ன ஆசைகள் இருக்கும். என்ன குழந்தை கண் நல்லா தெரியணும், கால் நல்லா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறமா குழந்தை கலராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு பிறந்ததுக்கப்புறம் அழவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சாதம் ஊட்டினா உடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான கண்ணுகள் ஆசைகள் தான். ஸோ இதை விட நான் புதுசாக என்ன பேசுகிற மாதிரி அதையும் சொல்ல முடியாது. ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க. நான் நிறைய பேரை விட்டேன்னு தெரியுது. ஆனால் இப்போ யாரும் பேசிட்டே யோசிச்சிட்டே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இறங்கினவங்க நிச்சயமாக வருத்தப்படுவேன். அவங்கள விட்டேங்க இவங்களை விட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எல்லாருக்கும் நன்றி. சார் பார்த்துட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு மொத்த கையும் உதவிட்டே இருக்கு. அதான் மொத்த பிரச்சனை என்னென்னமோ நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் படம் பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் அதனால் இது கனவான்னு எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோ அடி வாங்கி உள்ள கொண்டுலாம் போவோம். அவருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன்றதுலாம் ரொம்ப ஓவர், பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு.
விழாவுக்கு வந்த அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், சினிமாக்கார நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.